இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்க நகை வாங்குவதற்கான ஒரு சீக்ரெட். தங்க நகை வாங்குவதற்கு என்ன சீக்ரெட்? பணம் இருந்தால் வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே. ஆனால் வாங்கினா நிற்கணும், அடகு போகக்கூடாது, பெருகணும். சின்ன குண்டுமணி வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் நிறையா வாங்கினாலும் சரி, கல்யாணத்துக்கு வாங்கினாலும் சரி, இதை மட்டும் கடைப்பிடிச்சு பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் சுவர்ண தேவதை தங்குவாள். பா, இவ்வளோ நல்லா இருக்கானே. கண் பார்வையிலும் தோஷம்தான், அது திருஷ்டி அப்படிம்பாங்க. அப்போ தோஷம் என்பது ஒரு வார்த்தை. சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னென்னா தோஷம். அப்போ அந்த தோஷத்தை எப்படி நீக்கிறது? அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, பால் சாம்பிராணி. தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்டு நீங்கள் வெளில போகணும். இப்படி வைக்கும் பொழுது கஷ்டம் இருக்காது, அந்த நகை அடகுக்கு போகாது. இப்படி அடகுக்கு போயிட்டு வருது பார்த்தீங்கன்னா சில இடத்துல, அதையும் இந்தமாரி பண்ணி வைக்கலாம். அடகுக்கு போகுது, திருப்பி வந்தோடனே இந்த வெத்தலையில் அதேமாரி ப்ராசஸில் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். மீண்டும் அது வந்து அடகுக்கு போகாது, உங்களை விட்டு அது போகாது. முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்க நகை வாங்குவதற்கான ஒரு சீக்ரெட். சார், தங்க நகை வாங்குவதற்கு என்ன சீக்ரெட்? பணம் இருந்தால் வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே. ஆனால் வாங்கினா நிற்கணும், அடகு போகக்கூடாது, பெருகணும். சுவர்ண தேவதை எப்போதுமே வீட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் கையாண்டுருக்காங்க. இதுவும் சீக்ரெட் மேட்ரு தான். நம்ம வாங்க போகும்போது நேரங்காலம் பார்ப்போம். வந்தால் கூட பார்த்தீங்கன்னா, அது போகிறதுக்கு நேரங்காலம் பார்ப்போம். சார், நல்ல நேரத்தில் பார்ப்போம், நல்ல நேரத்தில் வாங்குவோம். ஸோ அப்படின்னு ஒவ்வொன்றும் ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு பகுப்படுத்தினாங்க, ஒரு பக்குவப்படுத்தினாங்க. அப்போ மகாலட்சுமி வாழ்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வர வைக்கிறதுக்கான கம்ஃபர்ட் கொடுக்கணும். வந்த பிறகு அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க. சின்ன குண்டுமணி வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் நிறையா வாங்கினாலும் சரி, கல்யாணத்துக்கு வாங்கினாலும் சரி, இதை மட்டும் கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் சுவர்ண தேவதை தங்குவாள். சுவர்ணம் அப்படின்னா வெறும் நகை மட்டும் கிடையாது, புன்னகை. அப்போ சந்தோஷமும் இருக்கணும், சிரிக்கணும் இல்லையா? அப்போ சந்தோஷம் இருக்கணும்னாக்கா எந்த தோஷமும் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ நகையில் தோஷம் இருக்கக்கூடாது, உங்களுடைய வாக்கில் தோஷம் இருக்கக்கூடாது, நாக்கில் தோஷம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே தோஷம் இருக்கு இல்லையா? அப்போது தெரிஞ்சும் தெரியாமலும் மற்றவங்களுடைய வார்த்தையில் விழுந்தாலும் தோஷம்தான். பா, இவ்வளோ நல்லா இருக்கானே. கண் பார்வையிலும் தோஷம்தான், அது திருஷ்டி அப்படிம்பாங்க. அப்போ தோஷம் என்பது ஒரு வார்த்தை. சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னென்னா தோஷம். அப்போ அந்த தோஷத்தை எப்படி நீக்கிறது? அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, பால் சாம்பிராணி. வீட்டில் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போட்டதுக்கு தோஷ நிவர்த்தினே சொல்லுவாங்க, தோஷம் நீக்கின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையும் ஹேங் பண்ணக்கூடிய மிகப்பெரிய AK-47. சாதாரண விஷயம் கிடையாது. பால் சாம்பிராணிங்கிறது வந்து காற்றாலையில் இருக்கக்கூடிய தீய சக்திகளிலிருந்து. அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி அவசியம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு படை போர் வீரர்கள் எப்படி போவாங்களோ அதேமாதிரி அத்தனை பேர் கையிலையும் மண் சட்டி இருக்கும், மண் சட்டியில் நெருப்பு இருக்கும், நெருப்பில் பால் சாம்பிராணி மட்டும்தான். அதுக்கப்புறம் மூலிகையெல்லாம் நிறையா போடுவாங்க. சுற்றி வருவாங்க, 27 முறை வந்து அரண்மனை சுற்றி வருவாங்க. காரணம் என்ன? எப்பேற்பட்ட ஒரு தீய எண்ணமும் தீய சக்திகளும் நம்மளுடைய எண்ணத்தையும் கஜானையும் காலி பண்ணிடக்கூடாது, அதேமாதிரி ஆரோக்கியத்தை காலி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை செய்வாங்க. ஸோ தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்டு நீங்கள் வெளில போகணும். பால் சாம்பிராணி. அதோட நம்ம இன்னொரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. சாம்பிராணியில் நம்ம போடக்கூடிய முக்கியமான துகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மருதாணி விதை. மருதாணி அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? அப்போ பால் சாம்பிராணியோட வெறும் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வாங்க போகிறீங்க கோல்டு அப்படின்னாக்கா, நீங்கள் அப்படியே தூவிட்டு அந்த கஜானா ப்ளஸ் வீடு எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாங்க போகிறோம். மகாலட்சுமியை கூப்பிட்டு வர போகிறோம், சொன்ன தேவதையை கூட்டிகிட்டு வர போகிறோம் இல்லையா? அப்போ வீட்டில் போய் என்ன பண்ணுவோம்? அழகாக இந்த சாம்பிராணியை போட்டுட்டு கடைக்கு போயிட்டு நீங்கள் எப்போதும் போல் தங்க நகை வாங்கிட்டு வந்துட்டு எதில் வைக்கிறீங்க? வெத்தலையில் வைக்கணும். ஃபஸ்ட்டு எந்த தங்கம் வச்சாலும் வெத்தலையை வச்சுக்கோங்க. வெத்தலையில் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு பவுடர், என்ன பவுடர்? மஞ்சள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பொண்ணு வைக்கிற வீட்டில் பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பொன்னாவரை. ஆவரை பூ வந்து காஞ்ச பூவாக தான் சரி, வெத்தலை, ஆவரை பூ கொஞ்சம், மீன்ஸ் பொன்னாவரை கொஞ்சம், என்ன பண்ணும்? மஞ்சள் கொஞ்சமாக அப்படியே வெத்தலையில் சுருட்டி வச்சுருங்க. அப்படியே அடுத்த நாள் தான் இரவு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த தங்கம் தங்கும், அந்த தங்கம் தங்கும். வெற்றிலையில் இருக்கக்கூடிய எனர்ஜி, மஞ்சள் இருக்கக்கூடிய மங்களகரம், அதாவது பூக்கு எந்த பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, பொன் ஆவரை. அந்த ஆவரை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இது எல்லாமே தெய்வத்துக்கு பிடிச்சது, சொன்ன தெய்வத்துக்கு பிடிச்சது. இது அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் பீரோவில் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம், எப்படியா இருந்தாலும் சரி. இப்படி போகும்பொழுது நம்ம சாம்பிராணி போட்டுட்டு நம்ம அந்த மருதாணி விதை பவுடரெல்லாம் தூவிட்டு போகணும். வரும்போது வெத்தலையில் நம்ம சொன்ன மாதிரி மடித்து வச்சிடணும், அவ்வளோதான். இப்படி வைக்கும் பொழுது கஷ்டம் இருக்காது, அந்த நகை அடகுக்கு போகாது.
இப்படி அடகுக்கு போயிட்டு வருது பார்த்தீங்களா சில இடத்துல, அதையும் இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். அடகுக்கு போகுது, திருப்பி வந்தோடனே இந்த வெத்தலையில அதே மாதிரி ப்ராசஸில் எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். மீண்டும் அது வந்து அடகுக்கு போகாது, உங்களை விட்டு அது போகாது. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜராக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. பண்ணியும் கையும் கண்டிருக்கிறார்கள், கண்ணையும் கண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையும் அழகாக நலமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் வந்து அந்த காலத்தில் இருந்த மெத்தட். இப்போ பாருங்கள், தங்கம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர், வாங்கின வந்த பிறகு ஒரு ப்ரொசீஜர். இது வந்து அழகாக ஒரு கோட்பாட்டில் வச்சுருக்காங்க. இது மிக முக்கியமானது. அதேமாதிரி அடகுக்குலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் இதுதான் செய்யணும். இல்லை யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க வேறு வழி இல்லாமல், அப்போ போயிட்டு வந்தாலும், இன்னொருத்தர் கழுத்துக்கு போயிட்டு வந்தாலோ, இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலோ, இந்த திருப்பி நம்ம அதே மாதிரி பண்ணி வச்சிடணும். ஆக நம்ம என்றைக்குமே இது ஒரு சுத்தி பண்ணுறதுக்கு சமம். தங்கத்தை அங்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தில் தோஷம், பிறர் தோஷம், பிறர்லாம் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அதோடைய தோஷம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போட்டு போயிருக்கலாம். இன்னொருத்தன் கைக்கு போயிடுச்சுனாலே நம்ம திருப்பி வரும்போது இதை செஞ்சு வச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும், ஸ்வர்ணம் பெருகி கொண்டே இருக்கும். நம்மளுடைய எனர்ஜி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் கோல்டன் எனர்ஜியாக இருக்கும். அதாவது சாம்பிராணியை மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது கெமிக்கலே இல்லாத பால் சாம்பிராணியை யூஸ் பண்ணுங்க. சாம்பிராணி தானே, ஒரு புகை தானே நினச்சிடாதீங்க. எப்பேற்பட்ட பகையையும் தூக்கி சாப்பிடக்கூடிய விஷயம்தான் சாம்பிராணி புகை. அதோட மருதாணி சேர்க்குறோமா, வேற லெவல் எனர்ஜி. தெய்வத்துக்கு பிடித்தமானதுன்னு கேட்டால் சாம்பிராணி, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதே மாதிரி சொன்ன தெய்வத்துக்கு பிடிச்சது இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா மருதாணி விதை, மருதாணி பூ, மருதாணி சம்மந்தப்பட்ட அத்தனையுமே அங்கே தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி. ஸோ இதையெல்லாம் செய்தால் வீட்டில் அரசாணி குடிகொள்வாள். அரசாணினா அத்தனையுமே, அத்தனை தேவதைகளும், அத்தனை சக்திகளும், அத்தனை குலதெய்வங்களும், நமக்குன்னு இருக்கக்கூடிய எதெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேருமே சந்தோஷமாக இருக்க வச்சிட்டோம்னாக்கா, தங்கம் அப்படி மட்டும் இல்லை, வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, சிரிப்பு என்ற மிகப்பெரிய தங்கம், மனம் சந்தோஷம் என்ற ஒரு தங்கம் வீட்டில் தங்கும். பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய காரத்தை விரட்டி விட்டு நம்மளுடைய சக்திகளை வீட்டிற்கு அழகான ஒரு கொத்து கொத்தான வளர்ச்சி மிக்க ஒரு மரமாக மாற்றக்கூடிய விஷயங்கள் பரிகாரங்கள் எல்லாம். உழைப்பு அவசியம், அதே மாதிரி நம்மளுடைய உறுதியும் எண்ணமும் அவசியம், அதோடு பரிகாரங்களும் அவசியம். இப்படி ஒரு அழகான ஒரு ப்ரொசீஜர் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு அழகான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆலமரம் பார்த்திங்கன்னா விழுது நிறைய இருக்கும். ஒரு சனிக்கிழமையில் இல்லைன்னா ஒரு பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை காலங்களில் இந்த ஆலமரம் எங்கேயாவது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஆலமரத்தை வந்து ஒரு 27 முறை சுற்றி, எனக்கு வந்து ஸ்வர்ணாகிராஷன் தடை இருக்குது, வேலை தடை இருக்குது, நான் போகிறோம்னா எதுவுமே தடங்களாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 முறை, முடியலன்னா ஒரு 6 முறை சுற்றிட்டு அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு, எனக்கு கிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறை எதுவாக இருந்தாலும் பூமியோடு போகட்டும், என்கிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் தடங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பூமியோடு போகட்டும். இந்த ஆலமரத்துலேருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வருது, அதனால் நான் ஆலமரம் போது ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னோடய மைண்டு, அதுக்கப்புறம் என்னோடய உள்ளம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் செய்யக்கூடிய வேலைகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் ஃபெயிலியர்ஸே இருக்காதுங்கிற தீர்க்கமான மனசோடு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வரணும். அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கால் பாதத்தில் எனக்கு செருப்பு போட்டுருக்கூடாது, வெறும் இடத்துல நில்லுங்க, இடத்தோட போயிடும் உங்களுடைய டென்ஷன்ஸு, உங்களோட இதெல்லாம். ஆலமரத்துலேருந்து அவ்வளோ பெரிய சக்தி வரும். இதுவும் கை கண்ட ஒரு விஷயம். ஸோ சொல்லுவாங்க, சார் இது வந்து நான் எந்த நேரத்தில் போய் பண்ணுறதுன்னு. உண்மையிலே காலையில் ஒரு 6 to 7 இந்த மாதிரி பண்ணுங்கள், ஈவினிங் டைமில் பண்ணலாம். உச்சி வெயிலில் போய் ஆலமரத்தில் போய் நின்றுட்டு பயந்துக்கிட்டே நிற்கக்கூடாது. ஆகா இந்த ஆலமரத்தில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது தனியாக இருக்கே. இந்த ஆலமரத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு. காலையில் நீங்கள் வந்து வெயில் வரத்துக்கு முன்னாடி, அப்புறம் வெயில் தாழ்ந்த பிறகு நீங்கள் சாயந்தரம் ப்ரீஸாக அந்த கோயில்களில் போவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுமான விஷயம். எத்தனையோ கோயில்கள் ஆலமரம் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலமரத்தில் நம்ம ஒரு பௌர்ணமி அமாவாசை காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போய் நின்றுட்டு சுற்றிட்டீங்கன்னா, உங்கள் உடலில் உள்ள உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கரைகள் திரை போல் வடியும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெயிட்டு, தேவையில்லாத வெயிட்டெல்லாம் கழிச்சு கொட்டிகிட்டே இருப்போம். டஸ்ட்டே இருக்கக்கூடாது, ஒன்லி பெஸ்ட் இருக்கணும் வாழ்க்கையில். பெஸ்ட்டுக்கு இறைவன் கொடுத்த பரிகாரங்கள், முன்னோர்கள் கொடுத்த பரிகாரங்கள் எல்லாம் செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப செலவே கிடையாது, நேர செலவு கூட கிடையாது. எத்தனையோ விஷயம் செய்கிறோம், செய்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், அது உங்களுக்கே பலன் கிடைக்கும். நான் அதை செய்வேன், சூப்பராக நடந்தே தீரும்னு மைண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியையும் சரணாகதியும் வைத்தால் எந்த பரிகாரமும் வெற்றியை தரும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.